Hello everyone, Tamil Nadu Veterinary Animal Science University Undergraduate Admissions Academic 2024-25 candidates இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா க்ளோசிங் கட் ஆஃப், அதாவது காலேஜ் வைஸ் க்ளோசிங் கட் ஆஃப் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம், கேட்டகரி வைஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் கட் ஆஃப் எந்த காலேஜ் நமக்கு கிடைச்சிருந்தது போன வருஷம், அதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த அகாடமிக் இயருக்கு எந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ்க்குள்ள கடைசி ரவுண்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாமே லாஸ்ட் கட் ஆஃப் தான். கடைசி ரவுண்டில் எந்த காலேஜ் அலோகேட் ஆச்சோ அந்த கட் ஆஃப் நான் ஒகேஷனல் 7.5 ரிசர்வேஷன் அகாடமிக் 3 ஸ்ட்ரீமுக்குமே கொடுத்துருக்கேன். ஸோ 3 ஸ்ட்ரீம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னாகும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் அகெயின், ஒகேஷனல் 7.5 ரிசர்வேஷன் அகாடமிக். ஸோ 3 ஸ்ட்ரீமுக்குமே லாஸ்ட், அதாவது கட் ஆஃப் அனாலிசிஸ், லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கட் ஆஃப் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து க்ளோசிங் கட் ஆஃப் காலேஜ் வைஸ். சரியா பசங்களா? எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு பார்க்கும்போது கட் ஆஃப் என்னவாக இருந்தது, அலாட்டட் கேம்பஸ், அதாவது கடைசியாக அலாட்டட் கேம்பஸ் எவ்வளோ, லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கட் ஆஃப் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு எதுவுமே இல்லை. பிசிக்கு 188.5 உதுமல்பேட் காலேஜ் வந்து அலோகேட் ஆகிருக்கு. பிசிஎம்க்கு 186 சென்னை. எம்பிசி வந்து அலோகேட் ஆகிருக்கு. எம்பிசி/டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 187.5 உதுமல்பேட். எஸ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 188.5 தேனி. எஸ்சிஏக்கு 169.5 நாமக்கல். சரியா பசங்களா? எஸ்டிக்கு எதுவுமே அலோகேட் ஆகலை. ஸோ ஓப்பன் கேட்டகரி அண்ட் எஸ்டி ஒகேஷனலுக்கு எதுவுமே லாஸ்ட் அகாடமிக் இயருக்கு அலோகேட் ஆகலை. ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் அலோகேட் ஆகிருக்கு. இது வந்து லாஸ்ட் கட் ஆஃப். இந்த லாஸ்ட் கட் ஆஃப்க்கு கிடைச்ச காலேஜஸ் லிஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்கேன். கிளியராக பசங்களா? எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அகெயின் ஐம் ரிப்பீட்டிங், ஓப்பன் கேட்டகரிக்கு அலோகேட் ஆகலை. பிசிக்கு 188.5 உதுமல்பேட், பிசிஎம்க்கு 186 சென்னை, எம்பிசிக்கு 187.5 உதுமல்பேட், எஸ்சிக்கு 188.5 தேனி, எஸ்சிஏக்கு 169.5 நாமக்கல். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹாரிசாண்டலாக என்ன பண்ணுங்கள், ஃபோனை டில்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்துடும். அப்படி இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல், டிஸ்கஷன் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், இந்த இமேஜஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுறேன். நீங்கள் அங்கேருந்தும் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ மறக்காமல் வந்து எல்லாருமே வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 7.5 ரிசர்வேஷன் பார்க்கும்போது கட் ஆஃப் அண்ட் அலாட்டட் கேம்பஸ், கடைசி ரவுண்ட் ஆஃப் கட் ஆஃப், இதுதான் கடைசி ரவுண்ட் ஆஃப் கட் ஆஃப்க்கு அலோகேட் ஆன கேம்பஸ். ஸோ ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அலோகேட் ஆகாது. பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 198லேருந்து 200 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தீங்கன்னா அலோகேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிசிக்கு வந்து 195 என்ன கேம்பஸ் அலோகேட் ஆகிருக்குன்னா உதுமல்பேட். பிசிஎம்க்கு 188.5 உதுமல்பேட். எம்பிசிக்கு 196 தேனி. எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 194.5 திருநெல்வேலி. எஸ்சிஏக்கு 198 ஒரத்தநாடு. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 189 உதுமல்பேட். ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து அலோகேட் ஆகிருக்கு. அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தோன்னா 7.5 ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்குமே 199, 200 இந்த கேட்டகரி ஆஃப் இருந்தால் அலோகேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. அண்ட் ஸோ இப்போ அகாடமிக் ஃபைனலாக பார்க்கும்போது, ஸோ அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? ஓப்பன் கேட்டகரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 198 ஒரத்தநாடு கிடச்சிருக்கு. ஓபிசிக்கு 196 உதுமல்பேட். பிசிஎம்க்கு 192 தேனி. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 195.5 தேனி. எஸ்சிக்கு 198 உதுமல்பேட். எஸ்சிஏக்கு 189.5 திருநெல்வேலி. ஸோ இது வந்து அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு. பசங்களாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அகாடமிக், அதாவது நம்மளோட 92.5 ரிசர்வேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 198, பிசிக்கு 196, பிசிஎம்க்கு 192, எம்பிசிக்கு 195.5, எஸ்சிக்கு 198, எஸ்சிஏக்கு 189.5. ஸோ இதெல்லாமே கடைசி க்ளோசிங் கட் ஆஃப். காலேஜஸ் என்னென்ன அலோகேட் ஆகிருக்குன்றது பக்கத்தில் இருக்குது.